அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து 1000 கோடி நிதி உதவி வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த நிதி உதவி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை துறை அந்த துறைக்காக வந்து 1000 கோடி ஒதுக்கி நாங்க கேட்டதுக்கு முன்னாடியே அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாரு. என்ன விஷயம் அப்படின்னா, போன ஆட்சியில வந்து எப்பவுமே நிதி வந்து தரமாட்டேன்றாங்க, நிதி வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னே ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சுட்டு இருந்தாங்க. அது எப்படி தாவேக அரசுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் மனசுல வந்து வருது. மக்களை உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தென்கொரியா பயணம் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக போயிருக்காங்க. அங்க போய் யாரை பார்த்திருக்காங்க அப்படின்னா, ஹூண்டாயோட கம்பெனியோட தலைமை அலுவலகத்துக்கு போய் பார்வையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க உள்ள கப்பல் கட்டும் வசதி, அது மட்டும் இல்ல அங்க உற்பத்தி எந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்வையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசினதாகவும் சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தளம் வந்து தமிழ்நாட்டுல அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது விஷயமாவும் நிறைய வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடை வந்து வளர்ச்சிக்கூடிய நாடாக மாற்றுறதுக்கு இது ஒரு அடித்தளம் அப்படின்னு தான் சொல்லணும். அமைச்சர் அருண்ராஜ் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜும் சரி, கவர்மெண்ட் காலேஜ்லயும் சரி, எத்தனை எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, யூஜி பிஜி சீட்ஸ் எத்தனை அவைலபிளா இருக்கு, மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு. அப்போ வந்து சிலர் கேட்டாங்க, இப்போ வந்து டிஎம்கே தலைவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் உங்க ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு, இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னொரு எலெக்ஷனை பாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், அவங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிசிஐடிக்கு வந்து மாத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நடவடிக்கையை வந்து இன்னும் வேகப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி சாஜிதா அவங்க தலைமையில வந்து இன்னைக்கு வந்து விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வாரிய தலைமை அலுவலகத்துல தான் அந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. ஸோ அங்க இருந்து அவங்களோட விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏற்கனவே 2 பேர் கைதியா இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து இவங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்காக அனுமதியும் கேட்டு அந்த அனுமதியும் வாங்கிட்டாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் சிபிசிஐடிக்கு வந்து இந்த கேஸை வந்து மாத்தினாங்க. இப்போ வந்து அந்த விசாரணை வந்து இன்னும் வந்து துரிதமா நடத்தப்பட நான் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல உங்களை பாக்குறேன். பை.